அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். 30/6/2024 ஆனி மாதத்தின் 16ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இந்த மாதம் ஞாயிற்றுக்கிழமையில நிறைவடையுது. இந்த மாதத்தின் கடைசி நாள். நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை மட்டும் உங்க வீட்டுல தவறாம செஞ்சீங்க அப்படின்னா வரக்கூடிய மாதம் உங்களுக்கு மங்களகரமான மாதமாகவும் மகிழ்ச்சிகரமான மாதமாகவும் நிச்சயமாக அமையும். அதை போல வீட்டுல நேர்மறை ஆற்றல் சக்தி அதிகமாகும், குடும்பத்துல ஒற்றுமை கூடும். அதுல நீங்க முதல்ல செய்ய வேண்டிய விஷயம், இன்று நீங்கள் அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் சரி சாப்பிடனாலும் சரி தவறாம இன்று வீடு துடைக்கணும். வீடு துடைக்கிற தண்ணீர்ல சிறிதளவு கல்லுப்பும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் ஒரு துண்டு பச்சை கற்பூரமும் சேர்த்துக்கோங்க. அடுத்தது, இன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க சமையல் செய்வீங்க இல்லையா, அந்த அடுப்பையும் சமையல் திட்டையும் நன்றாக சுத்தம் செய்துட்டு அடுப்பு திட்டு மேல அக்ஷயம் எனும் வார்த்தையை எழுதிட்டு அதற்கு பக்கத்துல ஒரு நிறை சொம்புல தண்ணீர் வச்சு அந்த தண்ணீர்ல ஒரு ரூபாய் நாணயமும் சிறிதளவு மஞ்சள் தூளும் போட்டு வைங்க. மறுநாள் காலையில அந்த தண்ணீரை வீட்டை சுத்தி தெளிச்சு விடுங்க. ரூபாய் நாணயத்தை எடுத்து பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க, இல்ல கோயில் உண்டியல்ல போட்டுருங்க. அதற்கடுத்தது நீங்க செய்ய வேண்டியது, உங்க வீட்டு நிலைவாசல சுத்தம் செய்யணும். நிலைவாசல இன்று இரவுக்குள் உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ அப்ப நல்லா சுத்தம் செய்து சிறிதளவு மஞ்சள் தூள் பன்னீர் கலந்து நிலைவாசலை சுற்றி அலங்காரம் செய்துக்கோங்க. மற்ற அலங்கார விஷயங்கள்லாம் மாதத்தின் முதல் நாளான மறுநாள் காலையில செய்துக்கலாம். இன்று மாலை நேரத்துல உங்க வீட்டுல அடுப்பு திட்டு பக்கத்துல நிலைவாசல் பக்கத்துல பணம் வைக்கிற இடத்துல தவறாம ஒரு தீபம் ஏத்தி வைங்க. மாதத்தின் இறுதி நாள் நீங்க இப்படி செய்யறது பாத்தீங்கன்னா பண விரய செலவை கண்டிப்பா குறைக்கும். அதாவது சில வீடுகள்ல வருமானம் வந்துகிட்டே இருக்கும், விரய செலவுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதே போல இன்று நேரம் கிடைக்கும் போது உங்க வீட்டுல அழுக்கு துணி இல்லாம பாத்துக்கோங்க. அத மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடி எச்சில் பாத்திரங்களை வைத்திருக்காதீங்க. எச்சில் பாத்திரங்களை முடிந்த அளவு எல்லாத்தையும் நீங்க கழுவி கிளீன் பண்ணி வச்சுட்டு படுங்க. மாதத்தின் கடைசி நாள் எப்பவுமே வீட்டை நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த மாதம் பாத்தீங்கன்னா நமக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான மாதமாக அமையும். ஏன்னா மாதத்தின் கடைசி நாள் வீடு சுத்தமா இருக்கும்போது மகாலட்சுமி தாயாரோட பரிபூரணமான அருள் நமக்கு நிச்சயமா கிடைக்கும். நிறைய பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா மாச கடைசி அப்படின்னாலே ஒரு சோர்வடைந்து ஐயோ அடுத்தது என்ன பண்ண போறோம்னு தெரியல அப்படின்னு சொல்லி நெகட்டிவா யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் நினைக்காம இன்று உங்கள் முழு கவனத்தையும் உங்கள் வீட்டை சுத்தம் செய்வதிலும் மகாலட்சுமி தாயாரை வரவேற்கும் விஷயங்களிலும் செயல்படுத்துங்க. கண்டிப்பா அடுத்த மாதம் உங்களுக்கு சந்தோஷமான மாதமாக அமையும். நான் சொன்ன இந்த எளிமையான விஷயம் பார்த்தா எளிமையான விஷயம் தான், ஆனா இதை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றத்தை உங்களால கண்கூடாக உணர முடியும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இப்பதான் முதன்முறையா பார்க்கறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர, ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர. மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவா அருளால நல்லதே நடக்கட்டும்.